நார்மலாக ஒரு சைக்கிள் ஆரம்பித்தார் தொழில். பழைய இரும்பு, பழைய பேப்பரு அந்த மாதிரி வாங்கி தாங்க சார் இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்காங்க. நான் அவருக்காக நைட்டு 12 மணிக்கு முழிச்சிட்டு இருந்தப்போ கேக் வாங்கிட்டு வச்சுருப்போம் சார், சர்ப்ரைஸாக பண்ணோன்ட்டு. அந்த கேக்கை வெட்டுங்கப்பான்னா வெட்டவே மாட்டாருங்க சார். இப்போ வரைக்கும் அந்த கேக்கை எங்கள் அம்மா தான் வெட்டுறாங்க. 5 வருஷம் சார். 5 வருஷமா ஒவ்வொரு நாளும் கேக் வெட்ட மாட்டாரா? வெட்ட மாட்டேன். என்ன சொல்லுவார்? நீ இந்த வயசில் எதுக்கு கேக் வெட்டணும், இன்னும் இதெல்லாம் தேவையா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தந்தையர் தினத்தன்னைக்கு நானும் எங்கள் அப்பாவும் ஃபோட்டோ எடுக்கணும் வாப்பா நிற்க மாட்டாங்க. தனியாக இப்போ வரைக்கும் நானும் எங்கள் அப்பாவை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இல்லை. அப்பாவுக்கு கிஃப்ட் வாங்கி 2 வருஷம் ஆச்சுங்க சார். ஆனால் இப்போ வரைக்கும் அதை அவர்கிட்ட கொடுக்கவும் இல்லை. கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். அதாவது நம்ம ஆடம்பரம் பண்ணி அது வந்து இது பண்ணணுன்னு விரும்புறதில்லை. நீங்கள் உங்கள் மகன் வந்து எங்கே வழி தவறி போயிடுவாரோங்க பயத்தில் ஆமாங்க, நீங்கள் இல்லாத ஸ்ட்ரிக்ட்னஸை இருக்க மாதிரி காட்டிக்கிறீங்க. அப்பா அது ஆடம்பர செலவு இல்லைப்பா, நான் உங்கள் மேலே வச்சிருக்க அளவில்லாத அன்பு. அவங்க கூட கனெக்டடாக இருக்கணும், அன்பாக இருக்கணும்னு நினைக்கிறாப்புல. நீங்கள் ஒரு நாள் உங்கள் ஆஸ்திக்கே ஒரு கேக்கை வெட்டிட விடுதா சார்? சரி மாற்றிக்கிறேன் சார். ஒரு ஃபோட்டோ கேட்குறாப்புல. சரி நான் மாற்றிக்கிறேன். நீ வாங்க சார், வாங்க. மன விட்டு பேசிக்க மாட்டாங்க சார். அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குங்க சார். எனக்கு ஆசையாக இருக்குங்க சார். ரொம்ப மன வருத்தமாக இருக்கும். 2 பேரும் சந்தோஷமாக ஒரு இந்த சேர்த்தினால மன விட்டு பேசி நான் அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். பொண்ணுக்கிட்ட ரொம்ப பாசமாக பேசுவாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப பாசமாக பேசுவாங்க. இவன் வந்தானா என்கிட்ட 2 வார்த்தை பேசுவான், அப்படியே ரூமுக்குள்ளே போயிடுவான். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார். எவ்வளோ நாள் ரூமில் அழுதுருக்கேன் சார், தனியாக அழுதுருக்கேன். ஆனால் யாருக்கும் தெரியாது. என்ன எழுதுறீங்க? அப்பாவுக்கு ஸ்மார்ட் வாட்சுங்க சார்.